Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். அண்ட் இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும் போன சீசன்ல இந்த சீசன் 300 வருமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் அவங்க 300 வந்துச்சே இல்லையோ, பட் அவங்க பேட்டிங்ல பாத்தீங்கன்னா போன சீசன் நிறைய கொலாப்ஸ் இருந்துச்சு. போன சீசன்ல பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ற மாதிரி ஸ்டார்டிங் சீசன் அவங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இஷன் கிஷனா இருக்கட்டும், அவர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் சீசன் போக 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 பாத்தீங்கன்னா அவங்க பேட்டர்ஸ் கொஞ்சம் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சாங்க. பட் இந்த சீசன் அது எதுவுமே இல்லாம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி ஒரு நல்ல சில பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துருந்தாங்க. அவங்க கோர்லாம் ஆல்மோஸ்ட் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அவங்க டாப் 3 அண்ட் முக்கியமா ஹென்ரி கிளாசன் அவங்களோட பேக் போன் அவர் எல்லாருமே நிறைய ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பார்ப்போம் இந்த வாட்டி அவங்க எந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க, அவங்க எடுத்துக்கிற ஸ்குவாட் வச்சு ஒரு நல்ல காம்பினேஷன் போக முடியுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் அவங்களோட எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டருக்கு பேர் போன மாதிரி போன வருஷம் இல்லாத கொஞ்சம் இதை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த வருஷம் கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் கோரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் யூனிட்ல ஒரு இஷான் கிஷன் ஆகட்டும், ஹென்ரிக் கிளாசன் ஆகட்டும், டிராவிஸ் ஹெட் ஆகட்டும், அப்புறமா இந்த பக்கமா அபிஷேக் சர்மா ஆகட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ் இவங்க எல்லாமே சூப்பர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பவுலிங் டிபார்ட்மெண்ட்லயுமே பெருசா எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. பிரைடன் கார்ஸ், சீசன் அன்சாரி, அப்புறமா ஈஷன் மலிங்கா இவங்க எல்லாத்தையுமே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொரோவர் பாத்தீங்கன்னாக்கா ஆக்ஷன்ல இவங்க ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் பிக் அவுட் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவுக்கு எங்க ஒரு ஃபினிஷர் கரெக்டான ஒரு ஃபினிஷர் வேணும் அப்படின்றது லாஸ்ட் டைம் அது கொஞ்சம் அவங்களுக்கு இஷ்யூவா இருந்துச்சு. இந்த தடவை அதை சப்போர்ட் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு லியம் லிவிங்ஸ்டனுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி ஜாக் எட்வர்ட்ஸ் எடுத்தாங்க. பட் ஜாக் எட்வர்ட்ஸ் அன்பார்ச்சுனேட்லி நாட் அவைலபிள். டேவிட் பைன் வில் பி அவைலபிள். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சிவம் மாவே எடுத்தாங்க. அப்புறம் ஸ்டார் லெக் ஸ்பின்னர்ஸ் அடம் ஜாம்பா இந்த மாதிரி பிளேயர்ஸை விட்டுட்டு ஒரு இந்தியன் டொமஸ்டிக் லெக் ஸ்பின்னரா ஒரு ஹர்ஷ் டூபே எடுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்குவாடு சூப்பரா இருக்குன்னு போக போக பொறுத்து வந்து பார்ப்போம். ஆன் பேப்பர் சூப்பரா இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்லயே ஒரு பிளேயர் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, ஹர்ஷ் துபே. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் நம்பர் 8 நம்பர் 7ல பேட்டிங்லயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு பவர் ஹிட்டர். அண்ட் முக்கியமா போன டொமஸ்டிக் சீசன்ல பாத்தீங்கன்னா ரஞ்சில 69 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இவர் ஒரு ஸ்பின்னரா ஆட் ஆன் ஆகி ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. எஸ்ஆர்எஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. ஓகே, எஸ்ஆர்எஸோட இனியூனிட் பாத்தீங்கன்னா மைனை பாத்தீங்கன்னா அவரோட கேப்டனை மிஸ் பண்றாங்க, பேட் கமின்ஸ். அவர் எப்போ வராங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் மிஸ். ஏன்னா அந்த கேப்டன்சி, அந்த பவுலிங்கும் சரி, அந்த டெட் ஓவர் பேட்டிங் ஒரு 2 ரன்ஸ் அவரால் அடிக்க முடியும். ஸோ அது மேஜர் மைனை மிஸ் பண்ற. மைன் வந்து கேப்டன்சி மிஸ் பண்றாங்க. தென் பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் அவர் பாத்தீங்கன்னா இன்ஜுரியால ரூல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கு ரிப்ளேஸ்மெண்டா பாத்தீங்கன்னா டேவிட் பைன் எடுத்திருக்காங்க. டேவிட் பைன் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், சூப்பரா பண்ணுவாரு. பட் அவர் ஏன் இன்னும் இங்கிலாந்துக்காக ஆடல எனக்கு தெரியல. அந்த மாதிரி பிளேயரை ஏன் இங்கிலாந்து இன்னும் மிஸ் பண்றாருன்னு தெரியல. இதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஷான் மலிங்கா அவர் வந்துட்டாரு. பட் யூ வில் மிஸ் த ஃபியூ மேட்சஸ். அவருக்கு அந்த இன்ஜுரி இது இருக்கு. ஸோ ஒரு 2-3 மேட்சஸ் அவர் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட பிளேயிங் 11 எப்படி போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல சேம் ஓப்பனிங் பேர்ஸ் தான். டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் எக்ஸ்ப்ளோசிவா கொடுக்க போறாங்க. நம்பர் 3ல வந்து இன் ரெட் ஹாட் ஃபார்ம் இஷான் கிஷன் அவர் விளையாட போறாரு. ஸ்டாண்டின் கேப்டன் அவரு. அண்ட் நம்பர் 4ல நிதிஷ் ரெட்டி, நம்பர் 5ல ஹென்ரிக் கிளாசன், நம்பர் 6ல லியம் லிவிங்ஸ்டன், நம்பர் 7ல அனிகேத் வர்மா, நம்பர் 8ல ஹர்ஷ் டூபே, நம்பர் 9ல வந்துட்டு ஹர்ஷல் பட்டேல் வருவாரு. நம்பர் 10ல வந்து பிரைடன் கார்ஸ் வருவாரு. பேட் கமின்ஸ் உள்ள வந்துட்டா பிரைடன் கார்ஸ் will be sitting out and பேட் கமின்ஸ் will be coming back. அண்ட் நம்பர் 11ல பாத்தீங்கன்னா ஜேடே உனட்கட் இருக்காரு. ஒரு இம்பாக்ட் சப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா எய்தர் ஒரு சிவம் மாவியோ இல்ல ஜீஷான் அன்சாரியோ எந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்துப்பாங்க அவங்க. ஒரு நல்ல காம்பினேஷன் சொன்னாரு கிஷோர். அந்த பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் போனா அவங்க பேக் போனே பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும், எஸ்ஆர்எஸ் டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க அதே நம்பிதான் ஆல்மோஸ்ட் போன சீசனும் போனாங்க, இந்த சீசனும் அதே மாதிரி தான் போயிருக்காங்க. அண்ட்
முக்கியமா அவங்களோட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா அவங்க டாப் 3 தான் நான் சொல்லுவேன். இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. அவங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஸ்டார்ட் குடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா செம்மையான ஒரு டாப் 3 எனக்கு பொறுத்த வரைக்கும் டீம் பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு ஒரு நான் வீக்னஸா பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த பேஸ் பாலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இருக்காரு. பட் அந்த அளவுக்கு பேஸ் பாலிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி ஒரு பேஸ் பாலிங் அட்டாக்னு நான் சொல்ல மாட்டேன். அதுதான் நான் அவங்க டீமோட ஒரு வீக்னஸா பாக்குறேன். ஏன்னா உனத்கட் இருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் பாத்தீங்கன்னா ஆர்சிபில இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எஸ்ஆர்எஸ் வந்ததுக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அந்த அளவுக்கு த்ரெட்னிங்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அந்த அந்த இடத்துல மட்டும்தான் எஸ்ஆர்எஸ் பாத்தீங்கன்னா நான் ஒரு வீக்னஸா பாக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் சீக்கிரமா வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் எந்த அளவுக்கு சீக்கிரமா வர்றாரோ அந்த அளவுக்கு நல்லது எஸ்ஆர்எஸ் டீம். பிளேயர் வாட்ச் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா லைன் லிவிங்ஸ்டன். யார் பாத்தீங்கன்னா அவர் ரீசெண்டா ஒரு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீம்ல இல்ல ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் பாத்தீங்கன்னா ஸோ அவர் இந்த வாட்டி இந்த எச்ஆர்எஸ் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணி ஒரு பேட்டிங் சரி ஒரு பவுலிங் சரி நல்லா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு நல்ல கீ பண்ணிருப்பாங்க. மிடில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினிஷரை நல்லா பண்ணுவாரு. பண்ணி ஒரு டீமுக்கு வந்து நல்ல பொசிஷன் கொண்டு போக நான் நினைக்கிறேன். அதனால லிவிங்ஸ்டன் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஃபார் எஸ்ஆர்எச் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயர் டு வாட்ச் அவுட் யாருன்னு பாத்தீங்கன்னா த ரெட் ஹாட் ஃபார்ம் பிளேயர் இஷான் கிஷன். அவரை நான் வந்துட்டு ஸ்மாட்லயும் பார்த்துட்டேன், இந்தியா வேர்ல்ட் கப் T20லயும் பார்த்துட்டேன், அந்த நியூசிலாந்து சீரீஸ்லயும் பார்த்தேன். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அதே ஃபார்ம் எஸ்ஆர்எச் கொண்டு வருவாரு. லாஸ்ட் இயர் ஒரே ஒரு 100 அடிச்சாரு. இந்த தடவை வந்துட்டு அவர்கிட்ட இருந்து 2-3 எதிர்பார்க்கறேன். நான் வந்து ஈகரா வெயிட் பண்றது பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவர் இன்டர்நேஷனல் டீம்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் டொமஸ்டிக்கும் அந்த அளவுக்கு SR20 அவருக்கு அந்த அளவுக்கு போல. பாடி வெயிட் போட்டாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கிளாசன் அவர்கிட்ட இருந்து நான் ஒரு பிக் நாக் எதிர்பார்க்கிறேன் இந்த சீசன்ல. எஸ்ஆர்எச்சோட பேக் போன் அவருக்காக நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் இஷான் கிஷன் இஸ் த கேப்டன் ஆஃப் எஸ்ஆர்எச். அவரு ஸ்மாட்லி ஒரு நல்ல கேப்டன்சி கொடுத்தாரு. இந்த வாட்டியும் ஒரு எஸ்ஆர்எச்காக ஒரு நல்ல கேப்டன்சி கொடுத்து டீம் நல்லா லீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்ஆர்எச் இந்த வாட்டி 300 அடிப்பாங்களா அப்படின்றத நீங்க இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, டாடா பாய், தேங்க்யூ. போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.